இல்லாத நேரத்தில் நீங்கள் உங்கள் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஐ மீன் நேச்சர் லவ். ஐ லைக் லாங் ட்ரைவ்ஸ் பண்ண ரொம்ப ஆசைப்படுவேன். Ideas to get people to travel. Because when you travel, I mean, I personally think travel is the best form of education. Like there's a quote that says that religion makes you hate people that you have never met before, be it religion or caste or whatever. Which is so true. I mean, we tend to judge people even before we have met them. But when you travel, ரீசெண்டாக துபாயில் நடந்த 24H எண்டூரன்ஸ் கார் ரேஸில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கலந்துக்கிட்ட அஜித் சார் 3rd பிளேஸ் வின் பண்ண விஷயம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு எப்படி கார் ரேசிங்குள்ளார வந்திருக்கிறாருன்னா, அமராவதி ரிலீஸ் ஆனப்போ ஒரு நல்ல பாசிட்டிவான டாக் இருந்தது. பையன் நல்லா இருக்கான், நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலீஸுக்கு அப்புறம் ஒரு சில நாட்களில் வந்து எனக்கு அடிபட்டது. ஸோ ஐ ஹேட் டு பி ஆப்ரேட்டட். வென் ஐ ரிகவர்ட் வாய்ப்புகள் வரல. வாய்ப்புகள் வந்தப்போ எனக்கு வந்து ஐ ஹேட் டு பி ஆப்ரேட்டட் அப்போ ஒரு ஸ்டேஜில் ஐ காட் மோட்டிவேஷன் கிடைக்கல. தென் ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாஸ் டூயிங் பிகாஸ் அப்போ பண்ண படங்களும் வந்து வெற்றி அடையலை. தட்ஸ் when ஐ வென்ட் கார் ரேசிங். சரி, எங்கேயாவது போய் அந்த மோட்டிவேஷனை தேடிக்கலாம், எனக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஃபார்முலா 3 ஸ்காலர்ஷிப் கிளாஸ். பட் என்ன வருத்தம்னா ரேஸ் ஓட்டுறப்ப வந்து யாருமே அதை பற்றி கேட்கல. இன்னைக்கு விட்டதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ரேஸை பற்றி சொல்லுங்கள், ரேஸை பற்றி. ஸோ இட்ஸ் வெரி சேட், இட்ஸ் ட்ராஜடி. நல்ல தண்ணியவே நம்ம ஊரில் சூடு பண்ணி குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா வர தண்ணியை அப்படியே பிடிச்சி குடிச்சா பட் இங்கே போர்ட்லாண்டில் எந்த அளவுக்கு குடிநீர் சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, 2011 ஒரிகனில் ஒரு 14 வயசு பையன் குடிநீர் சேமித்து வைக்கிற இடத்துல யூரின் பாஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த விஷயம் தெரிய வந்ததும் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ரிசர்வரில் இருந்த 38 மில்லியன் கேலன், அதாவது 14 கோடி லிட்டர் தண்ணியையும் அப்படியே வெளியேற்றிருக்கிறாங்க. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குளோபல் வார்மிங்கிற பூமி வெப்பமடைதல் ஆபத்துன்னு சொல்லி மற்ற நாடுகள்லாம் சண்டை போடும் போது அது நமக்கு மட்டும் சண்டையை சமாதானப்படுத்துற விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பே ஆஃப் பெங்கால்ல உள்ள மோரிங்கிற ஐலாண்ட் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி இந்தியாவும் பங்களாதேஷும் சண்டை போட்டுட்டு வர, அது உனக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது, நானே திருப்பி எடுத்துக்கிறேன்னு ஏற்க சொல்ற மாதிரி குளோபல் வார்மிங்னால அந்த ஐலாண்டே இப்ப தண்ணிக்குள்ள போயிருச்சு. இதனால கடந்த 30 வருஷமா யாராலையும் தீர்க்க முடியாத இந்தியா பங்களாதேஷ் சண்டைய குளோபல் வார்மிங் தீர்த்து வச்சிருக்கு. So it's gone, now we both moved on. Oh, that's la la la. ரொம்ப ஓவராக ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிற நாடுனா அது நார்த் கொரியாவாக தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் சைலண்டாக அதே வேலையை பார்த்துட்டு இருக்கிற ஒரு நாடு தான் சைனா. ஏன்னா அங்கே எந்த அளவுக்கு சென்சார்ஷிப் இருக்குன்னா, உங்களால் ப்ரைவசியாக ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாத்தையுமே கவர்மெண்ட் கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்கே இன்டர்நெட்டுக்கு சென்சார்ஷிப் இருக்குது, சோஷியல் மீடியாவுக்கு சென்சார்ஷிப் இருக்குது, கவர்மெண்ட்டை தட்டி கேட்க நினச்சிங்கன்னா அதுக்கும் சென்சார்ஷிப் இருக்குது, ஏன் சோஷியல் இஷ்யூவான லேபர் ரைட்ஸை பற்றி பேச கூட சென்சார்ஷிப் இருக்குது. பட் இதெல்லாம் கூட விட்டுறலாம். ஆனால் சைனால ரொம்ப ஓவராக சென்சார்ஷிப் இருக்குன்னு யாரும் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சென்சார்ஷிப்புங்கிற வேர்டையே சென்சார் பண்ணி வச்சிருக்காங்க. அஜித் சார் அப்ப இருந்து இப்ப வர ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாரு. ரசிகர்களிடம் நீங்கள் சொல்ல விரும்புவது? அதான் நீ வந்து என்னோட பலமே வந்து ஃபேன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி வந்து நடிப்பு வந்து ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் என்னோட ரிக்வெஸ்ட், எங்களையும் வந்து கொஞ்சம் ஒரு மனுஷங்களா எங்களை பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்டா பாருங்க, சந்தோஷப்படுங்க. இப்போ அஜித் குமார் என்னோட கேரக்டர் தெரிஞ்சு நீங்க லைக் பண்ணீங்கன்னா, என்னோட ஃபேனா இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெறும் என்னோட லுக்ஸும் நடிப்புக்கு மட்டும் இல்லாம இந்த ஒரு கேரக்டர் தெரிஞ்சு நீங்க லைக் பண்ணுங்க, ரொம்ப அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ ஒரு விஷயத்துல வந்து நானும் என்னோட ரசிகர்களும் ரொம்ப தெளிவா இருக்கும். We don't want to be a nuisance to anybody because then it becomes disturbance. Sometimes it sends the wrong signals to people. நான் அவங்கள வந்து என்றைக்குமே நான் ஒரு பகடுக்காக நான் யூஸ் பண்ணதில்லை.
பண்ணவும் மாட்டேன். ஐம் நெவர் மிஸ்லெட் தெம். நான் வேணால் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு, இல்லை ஒரு மெசேஜ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஐ வில் டெஃபினெட்லி நாட் மிஸ்லீட் தெம் அட் தட். ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஃபோர்ஸ். ஐ டோன்ட் ஃபோர்ஸ் எனிபடி. என்னோட வியூஸை நான் மற்றவங்க மேலே நான் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. இதுதான் கரெக்ட், இதுதான் பண்ணால் பண்ணுறது. என்னோட பாலிசி வெரி சிம்பிள். வாழ விடு. வாட்ச் everything is fine. But Ajit வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? When are you going to? I think that was a lovely thing you told I'm fans. very grateful to the love that you have all given me. But please look after your life. I love that. I'll be a very happy man when I get to know that my fans are also doing very well in life. மனுஷன் Slowly, just a tempo, just a cup and keep it in time. Up a thing,